புங்குடுதீவில் காணாமல் போன மீனவர்கள் பாதுகாப்பாக மீட்பு. செம்மணியில் தொடர்ச்சியாக வெளிப்படும் சிறுவர்களின் எண்புக்கூடுகள். இன்றும் இரு சிறுவர்களுடைய எண்புக்கூடுகள் மீட்பு. பாடல்கள் ஊடாக தமிழ் மக்களின் வலிகளை உணர்வுகளை சொல்வது குற்றமில்லை. விஸ்வலிங்கம் மணிவண்ணன். முல்லைத்தீவு போலீஸ் நிலைய காணியை 3 மாதங்களில் விடுவிப்பதாக போலீசார் உறுதியளிப்பு. பருத்தித்துறையில் காணாமல் போன கடற்தொழிலாளர்களின் குடும்பத்தினரை சந்தித்தார் கடற்தொழில் அமைச்சர். கொடூரமான முறையில் நடாத்தப்படும் சுரேஷ் ஜலை. சிஐடிக்கு வந்த மனைவி கண்ணீருடன் வெளியிட்ட தகவல். பொதுமக்கள் தினமாக ஒதுக்கப்பட்டுள்ள திங்கட்கிழமை எடுக்கப்பட்ட முக்கிய முடிவு. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் விசா கோடுகள் சேதம். 3 காவலாளிகளிடம் விசாரணை மேற்கொண்ட போலீசார். வடக்கு மாகாணத்துக்கு அதிகாரம் வழங்குவது தேச துரோகம். அனுரவுக்கு சரத் வீரசேகர எச்சரிக்கை. வடக்கு கரையோரத்தில் பலத்த காற்று. விசேட அறிவிப்பு வெளியானது. நந்திக்கடல் பொறுப்பை உமிழ்ந்து கொண்டிருக்கின்றது. ஷானிய பேசகரவின் சித்திரவதையால் மாவீரன் சலையை இழக்கப் போவதில்லை. விமல் வீரவன்சா. மீனவர்கள் கடலில் ஆபத்தினை எதிர்கொள்ளும் வேளையில் அதனை உடனடியாக கண்காணித்து மீட்கும் நடவடிக்கையினை மேற்கொள்ளும் நவீன தொழில்நுட்பத்தினை கொண்டுவர வேண்டும் என வடமாகாண கடற்தொழில் இணையம் கோரிக்கை விடுத்துள்ளது. யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது கடற்தொழில் இணையத்தின் செயலாளர் அன்னலிங்கம் அன்னராசா இதனை குறிப்பிட்டார். வடமாகாண கடற்தொழிலாளர்கள் சமகாலத்திலே எதிர்நோக்குகின்ற பிரச்சினை தொடர்பாக இன்றைய தினம் வடமாகாண கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மன்னார் மாவட்டத்தை பிரதிப்படுத்திய வடமாகாண கடற்தொழிலாளர் இணையத்தின் ஊடக சந்திப்பு. இந்த ஊடக சந்திப்பின் பிரதான நோக்கம் பலவாக இருக்கின்றது. அந்த வகையிலே கடந்த வாரம் யாழ் மாவட்டத்திலே 4 மீனவர்கள் தொழிலுக்கு சென்ற வேளையிலே காணாமல் போனது தொடர்பாக ஒட்டுமொத்த மீனவ சமூகமும் கவலை அடைகிறது, வேதனை அடைகிறது. அந்த குடும்பத்தார்களும் கவலை அடைகிறார்கள், வேதனை அடைகிறார்கள். அந்த மீனவர்களை தேடி கண்டுபிடிக்க வேண்டும், அவர்கள் ஏதோ ஒரு வகையிலே கரை சேர வேண்டும், எங்களுடைய உறவுகள் மீண்டு வர வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு வடக்கு கடற்தொழிலாளர் இணையத்துக்கு இருக்கின்றது. அந்த வகையிலே தான் அந்த 4 மீனவர்களும் அன்றாடம் தொழிலிலே ஈடுபட்டு வந்த மீனவர்கள் அன்றைய தினமும் வளமை போன்ற தொழிலுக்கு சென்ற வேளையிலே தான் காணாமல் போயிருக்கின்றார்கள். இந்த காணாமல் போனதற்கு பிற்பாடு நடைபெற்ற சம்பவங்களையும் நடைபெற்ற செயல்பாடுகளையும் அறியும் போது எங்களுக்கு அது வேதனை அளிக்கிறது, கவலை அளிக்கிறது. நாங்கள் நடந்து போனவையாக இருந்தாலும் எதிர்காலத்திலும் இது போன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்க வேண்டும். அப்படி நடைபெற்றால் இந்த கடற்தொழிலாளருடைய விஷயத்திலே அரசாங்கம் அல்லது அரச திணைக்களங்கள் ஒரு சரியான பொறிமுறை ஒன்றை உருவாக்கி அதனூடாக இந்த தேடுதல் நடவடிக்கையை மேற்கொள்வதற்கான பொறிமுறை ஒன்றை வடமாகாணத்துக்கு உருவாக்கப்பட வேண்டும். அல்லது தகவல் தொழில்நுட்பத்தின் ஊடாக ஒரு தொலைபேசி இலக்கத்தை அறிவித்து கடலுக்கு மீனவர்கள் சென்று காணாமல் போனால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஒரு தகவல் தொழில்நுட்பத்தை வடமாகாணத்துக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு பொறிமுறையை அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும். அதிகாரிகள் இதிலே கவனம் எடுக்க வேண்டும். ஏனென்று கேட்டால் கடந்த சம்பவங்களை ஒப்பிடும்போது பல பேருக்கு ஊடாக செய்தி போய் அந்த தேடுதல் நடவடிக்கை ஆரம்பிக்கும் போது பல மணல்தியாளங்கள் பல நாட்கள் சென்றுதான் அந்த செயல்பாடு ஆரம்பிக்கின்றது. அந்த கடலிலே ஒரு ஆபத்து, ஒரு விஷயம் நடந்தால் தத்தளித்து கொண்டிருக்கும் போது குறிப்பிட்ட சில மணத்தியாலங்களிலே அந்த நடவடிக்கை மேற்கொள்ளக்கூடிய ஒரு பொறிமுறையை இலங்கை அரசாங்கம் அல்லது கடற்தொழில் திணைக்கள அதிகாரிகள், கடற்படையினர் உருவாக்க வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு எங்களுக்கு இருக்கிறது. அதனை இந்த அரசாங்கம் வடக்கு கடற்தொழிலாளர்களுடைய இந்த சம்பவங்கள் இந்த வருடம் கிட்டத்தட்ட 5 மீனவர்கள் யாழ் மாவட்டத்திலே காணாமற் போயிருக்கின்றார்கள். 1 மீனவர்கள் இறந்திருக்கின்றார்கள். இந்த சம்பவம் இந்த 6 மாதங்களிலே வடக்கிலே நடைபெற்றிருக்கின்றது. இனி இது போன்ற சம்பவங்கள், அசம்பாவிதங்கள் நடந்தால் எத்தகைய பொறிமுறையிலே நாங்கள் கையாளப்பட வேண்டும், அந்த பொறிமுறைக்கு அந்தந்த பிரதேசத்தில் இருக்கின்ற மீனவ சங்கங்களையோ அல்லது சமாசங்களையோ
உள்ளடக்கிய ஒரு பொறிமுறையை உருவாக்கி உடனடியாக அந்த தகவலை ஒரு சில நிமிடங்களிலே கடற்படைக்கு சென்றடையக்கூடிய ஒரு பொறிமுறையை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடும், அதே போன்று இந்த 4 மீனவர்கள் காணாமல் போன போது பல்வேறு விமர்சனங்கள் கருத்துக்கள் இருந்தன. எது எப்படியாக இருந்தாலும் அந்த குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கு, அந்த குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்லப்பட வேண்டும், அந்த குடும்பத்தினருக்கான அன்றாட உதவிகள் கிடைக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு எங்களுக்கு இருக்கிறது. ஆனால் அரசாங்க பாராளுமன்ற உறுப்பினர்களும் சரி, அரசாங்கத்தை பிரதிப்படுத்தாத எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களும் கூட 2026ஆம் ஆண்டு 2ஆம் மாதம் 2ஆம் திகதி ஊர்காவத்துறை பருத்தியடப்பு பகுதியிலே ஒரு மீனவன் கடலுக்கு சென்று கடலிலே காணாமல் போயிருக்கின்றான். இன்று வரை இது தொடர்பாக இந்த ஆளுங்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களும் வாய் திறக்கவில்லை, பேசவில்லை. எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களும் வாய் திறக்கவில்லை, பேசவில்லை என்பது ஊர்காவத்துறை அந்த பருத்தியடப்பு மக்கள் அல்லது அந்த பிரதேச மக்கள் நாங்கள் கவலை அடைகின்றோம். ஏனென்று கேட்டால் அதுவும் ஒரு மீனவன் தான். ஆனால் இன்று 4 மாதம் கடந்தும் அரசாங்கமும் சரி, அதிகாரிகளும் சரி ஆக்கபூர்வமான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று அந்த குடும்பத்தார் வேதனை அடைகிறார்கள், கவலை அடைகிறார்கள். ஆனால் எங்கு நடந்தாலும் அது மீனவன், அவன் எங்களுடைய கடலோடி சமூகத்தை சேர்ந்தவன், அவனுடைய உயிர் பாதுகாப்பதற்குரிய பொறிமுறைதான் எங்களுக்கு அவசியம் என்பதை இந்த வடமாகாண கடற்தொழிலாளர் இணையம் வலியுறுத்துகின்றது. இன்றைய பத்திரிகையிலே ஒரு செய்தி பார்த்தேன். கடற்றொழில் அமைச்சர் மீனவருக்கு எங்கு எது நடந்தாலும் தாங்கள் சென்று நடவடிக்கை எடுப்பதாக கூறுகிறார்கள். ஆனால் 2ஆம் மாதம் 2ஆம் தேதி 26ஆம் ஆண்டு பருத்தியடப்பில் நடந்த மீனவருடைய சம்பவம் கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகருக்கு தெரியுமா அல்லது அவர்களுடைய குடும்பத்தை சந்தித்தாரா என்பது தொடர்பாக ராமலிங்கம் சந்திரசேகர் வெளிப்படுத்த வேண்டும். அவர் ஒரு பொறுப்புள்ள அமைச்சர், பொறுப்புள்ள வகையிலே கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும் என்றுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. ஆனால் அப்படியெல்லாம் ஒருபுறம் ஒதுக்கி விட்டுட்டு வெறுமனவே கருத்துக்களை மட்டும் சொல்லி மீனவர்களுடைய பிரச்சனையை தீர்க்க முடியாது, தீர்க்கவும் இயலாது. ஏனென்றால் எங்களோடு தெருவிலே வீதியிலே நின்று போராடிய அமைச்சர் இன்று வாயினாலே மட்டும் கதைகளை சொல்லி ஒரு சமூகத்தை கண்ட்ரோல் பண்ணலாம் என்று நினைப்பது கவலை அளிக்கிறது, வேதனை அளிக்கிறது. நாங்கள் கடற்தொழில் அமைச்சரை கேட்பது, நீங்கள் உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் கையாள தெரியாட்டி பிரதி அமைச்சரை விடுங்கோ வடக்குக்கு, அவர் ஒரு அனுபவம் மிக்கவர், அவர் ஊடாகியாவது நாங்கள் இந்த பொறிமுறைகளை கொண்டு வந்து இந்த தீர்வை எட்டி நகர்த்துவோம் என்ற. யாழ்ப்பாணம் புங்குடுதீவு கடற்பகுதியில் கடற்தொழிலுக்காக சென்ற நிலையில் காணாமல் போன கடற்தொழிலாளர்கள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டு கரை சேர்க்கப்பட்டுள்ளனர். புங்குடுதீவு பகுதியினைச் சேர்ந்த 3 கடற்தொழிலாளர்கள் நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை கடற்தொழிலுக்கு சென்ற நிலையில் காணாமல் போயிருந்தனர். அவர்களை தேடும் பணிகள் நேற்றைய தினம் சனிக்கிழமை முதல் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டது. இந்நிலையில் கடற்தொழில் அமைச்சரின் பணிப்பின் பேரில் கடற்படையினர் தமது படகுகளில் நயினாதீவு மற்றும் அதனை அண்டிய கடற்பரப்பில் தீவிர தேடுதல் நடவடிக்கைகளை மேற்கொண்டு கடற்தொழிலாளர்களை கண்டு மீட்டுள்ளனர். மீட்கப்பட்ட கடற்தொழிலாளர்கள் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை பாதுகாப்பாக குறிக்கட்டுவன் இறங்குதுறைக்கு அழைத்து வரப்பட்டு அவர்களது உறவினர்களிடம் கையளிக்கப்பட்டுள்ளனர். குறித்த மீட்பு நடவடிக்கையில் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரனும் இணைந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்தியாவுக்கு போக மாட்டோம், வெளியெல்லாம் இந்தியா போக மாட்டோம். நாங்கள் போன போக்கு இந்தியா இல்லை. வெளிச்சம் காட்டு தெரியும் தெரியாது எங்களை தேடினா நெறியணும் தெரியும், எங்களை தெரியாது. இப்படி இப்படி என்று பார்த்து நெறியணும். எங்களை நைட் இருந்தால் கூப்பிட்டு வந்து கடல் ஓவர் அவசர
இனங்களுக்கு இடையில் குரோதங்களை ஏற்படுத்துவதே குற்றமாகும். பாடல்கள் ஊடாக தமிழ் மக்களின் வலிகளை உணர்வுகளை சொல்வது குற்றமில்லை. ஆனால் அவ்வாறு பாடியவர் இன்று சிறை கம்பிகளின் பின்னால் உள்ளார். அவரை விடுதலை செய்ய வேண்டும் என சட்டத்தரணி வி மணிவண்ணன் தெரிவித்துள்ளார். குவியும் நிறுவனத்தினால் நடாத்தப்பட்ட இலங்கை தமிழ் திரைப்பட கலைஞர்களுக்கு இடையிலான துடுப்பாட்ட சுற்றுப் போட்டி நேற்றைய தினம் சனிக்கிழமை கொக்குவில் இந்து கல்லூரியில் நடைபெற்றது. அவன் விருந்தினராக கலந்து கொண்டு கலைஞர்கள் மத்தியில் உரையாற்றிய போது அவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்த துடுப்பாட்ட சுற்றுப் போட்டியில் உங்களுடன் ஒருவராக போட்டியாளராக இருக்க வேண்டியவர் தற்போது சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். தமிழ் மக்களின் வலிகளை உணர்வுகளை இசை பாடல்களூடாக வெளிக்கொணர வேண்டும் என அவாவுடன் இருந்த ஒரு இளைஞர் இன்று சிறை கதவுகளின் பின்னால் சிறையில் வாடுகின்றார். பயங்கரவாத தடை சட்டம் ஒரு பயங்கரமான சட்டம். உலகில் மனச்சாட்சியையே ஒலிக்கும் சட்டம். அந்த சட்டத்தின் கீழ் உங்களின் சக கலைஞன் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். பாடல்களை பாடுவது பயங்கரவாதம் இல்லை. நாம் பேசுகின்ற வெளிப்படுத்துகின்ற விடயங்கள் இனங்களுக்கு இடையில் குரோதத்தை ஏற்படுத்துமாக இருந்தால் அது குற்றம். இந்த நாட்டிலே எது பயங்கரவாதம் என்பதை போலீசார் தான் தீர்மானிக்கும் நிலைமை காணப்படுகின்றது. இந்த வரி இந்த வார்த்தை இனங்களுக்கு இடையில் குரோதத்தை ஏற்படுத்துகின்றது என்பதை போலீசார் தீர்மானித்து கைது செய்து பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் நீதிமன்றத்தில் முற்படுத்துகின்றனர். இந்த பயங்கரவாத தடை சட்டம் நீதிமன்றங்களையும் கட்டி வைத்துள்ளன. பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் ஒருவரை போலீசார் நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தினால் அவரை பிணையில் விடுவிக்கும் அதிகாரம் நீதவான் நீதிமன்றத்துக்கு இல்லை. கருத்தை வெளியிட்ட ஊடகவியலாளர் திசுநாயக்கவுக்கு 20 வருட சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த கருத்து இனங்களுக்கு இடையில் குரோதத்தை ஏற்படுத்தியதா, வன்முறையை தூண்டியதா என்ற கேள்வியெல்லாம் இல்லை. இந்த கருத்து அவற்றை தூண்டலாம் என்ற எண்ணப்பாடு இருந்தாலே 5 வருடங்களுக்கு குறையாத 20 வருடங்கள் வரையிலான சிறை தண்டனை விதிக்க முடியும். இவ்வாறான பயங்கரவாத தடை சட்டத்தினை நீக்குவோம் என்று ஜேவிபியினர் ஆட்சிக்கு வந்தனர். ஆனால் அவர்களும் இந்த சட்டத்தினை நீக்கவில்லை. பயங்கரவாத தடை சட்டம் கொண்டுவரப்பட்டதை ஜேவிபியினரை அடக்கவே. அந்த சட்டத்தினால் அவர்களும் பாதிக்கப்பட்டவர்கள். ஆகையினால் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க வேண்டும். சாதாரண சட்டத்தின் கீழ் எடுக்கப்படக்கூடிய நடவடிக்கைகளுக்கு கூட பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை தற்போது எடுக்கப்படுகின்றது. உங்களை அச்சுறுத்த வேண்டும் என்ற எண்ணத்துடன் நான் இதனை கூறவில்லை. படைப்பாளிகளாக இருக்கும் நீங்கள் இது தொடர்பில் விழிப்புடன் இருக்க வேண்டும். படைப்புக்கான சட்ட ரீதியான சிக்கல்களை எதிர்கொண்டால் உங்களோடு தோளோடு தோளாக சட்டத்தரணியாக நான் நிற்பேன் என்று தெரிவித்தார். முல்லைத்தீவு போலீஸ் நிலையம் அமைந்துள்ள தனியார் காணி உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும் என வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராச ரவிகரன் வலியுறுத்தியுள்ளார். முல்லைத்தீவு மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலேயே இவ்விடயம் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளது. இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில், முல்லைத்தீவு போலீஸ் நிலையம் அமைந்துள்ள காணியை எப்போது விடுவிக்கப் போகிறீர்கள்? அந்த காணி நாகம்மா என்பவருக்குரிய ஒரு தனியார் காணியாகும். குறித்த காணி விடுவிப்பு தொடர்பாக மாகாண சபை காலத்திலும் வலியுறுத்தியிருக்கின்றேன். இருப்பினும் இதுவரை குறித்த காணியை விடுவிப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படவில்லை. இந்நிலையில் அந்த காணியை விடுவிப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு காணி உரிமையாளர்கள் என்னிடம் முறையிட்டுள்ளனர். குறிப்பாக முல்லைத்தீவு மாவட்டத்தில் விமானப்படையினர், கடற்படையினர், ராணுவத்தினர், சிவில் பாதுகாப்பு படையினரின் வரிசையில் போலீசாரும் மக்களின் காணிகளை அபகரித்து வைத்திருக்கின்றனர். எனவே மக்களுடைய அந்த தனியார் காணியை முல்லைத்தீவு போலீசார் உடனடியாக விடுவிக்க வேண்டும் என கேட்டுக் கொள்கின்றேன் என்றார். இதன்போது இன்னும் 3 மாத கால அவகாசம் கோரிய போலீஸ் அதிகாரி இன்னும் 3 மாதத்துக்கு பிற்பாடு குறித்த காணியை விடுவிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். பருத்தித்துறை முனை மற்றும் கற்கோவளம் பகுதிகளில் இருந்து கடற்தொழிலுக்கு சென்று இதுவரை கரைக்கு திரும்பாத கடற்தொழிலாளர்களின் குடும்பங்களை கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் சந்தித்துள்ளார். இந்த சந்திப்பு தொடர்பில் இன்று சமூக வலைதளங்களில் புகைப்படங்களுடன் பகிர்ந்துள்ளார். குறித்த பதிவில் அவர் தெரிவித்திருப்பதாவது, தொழிலுக்கு சென்று இதுவரை கரை திரும்பாத குடும்பங்களை நான் நேற்றைய தினம் நேரில் சந்தித்து அவர்களின் கவலைகளையும் எதிர்பார்ப்புகளையும் கேட்டறிந்தேன். இந்த துயரமான சூழ்நிலையில் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் தனிமையில் இல்லை என்பதை அவர்களுக்கு உறுதிப்படுத்தினேன். அரசாங்கமும் கடற்தொழில் அமைச்சும் அவர்களுடன் தொடர்ந்தும் நிற்கும். காணாமல் போன கடற்தொழிலாளர்களின் குடும்பங்கள் எதிர்கொள்ளக்கூடிய பொருளாதார மற்றும் சமூக சவால்களை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு தேவையான அனைத்து ஆதரவுகளையும் வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும். பிள்ளைகளின் கல்வி தேவைகள் மற்றும் குடும்பங்களின் வாழ்வாதாரத்தை வலுப்படுத்தும் வேலைவாய்ப்புகள் உள்ளிட்ட விடயங்களில் முன்னுரிமையுடன் செயல்படுவோம். கடலில் காணாமல் போனவர்களின் நிலை குறித்து பல்வேறு தகவல்கள் பரவி வருகின்றன. எனினும் உறுதியான தகவல்களின் அடிப்படையிலேயே முடிவுகளுக்கு வர வேண்டும். இதற்கு முன்னர் தென்னிலங்கையில் இடம்பெற்ற இதேபோன்ற சம்பவத்தில் பல மாதங்களின் பின்னர் மீனவர்கள் உயிருடன் கண்டுபிடிக்கப்பட்ட அனுபவமும் நமக்கு உள்ளது. எனவே நம்பிக்கையை இழக்காமல் அனைத்து சாத்தியமான வழிகளிலும் தேடுதல் மற்றும் தகவல் திரட்டும் நடவடிக்கைகள் தொடரப்படுகின்றன. பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் துயரத்தை நாங்கள் பகிர்ந்து கொள்கின்றோம். இந்த கடினமான
கடினமான நேரத்தில் அவர்களுடன் துணையாக இருப்பதும் அவர்களின் எதிர்கால பாதுகாப்புக்கும் வாழ்வாதார மேம்பாட்டுக்கும் தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்வதும் எமது பொறுப்பாகும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் புலனாய்வு பிரிவு தலைவர் சுரேஷ் சலை மிகவும் கொடூரமான முறையில் நடாத்தப்படுவதாக அவரது மனைவி தெரிவித்துள்ளார். உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள சுரேஷ் சலைவை பார்ப்பதற்காக இன்றைய தினம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு வருகை தந்திருந்த போது ஊடகங்களுக்கு அவர் இவ்வாறாக கருத்து தெரிவித்தார். இதேவேளை கடந்த 38 வருடங்களாக நாட்டிற்காக தனது உயிரை தியாகம் செய்து சேவை செய்துள்ளார் என்றும் அதற்காக மக்கள் தங்களது நன்றி உணர்வை வெளிப்படுத்துவதற்கான காலம் கனிந்துள்ளது என்றும் கூறியுள்ளார். இந்த உண்ணாவிரத போராட்டத்தை கைவிடுமாறு தனது கணவரிடம் கூறிய போதிலும் அவர் அதனை ஏற்க தயாராக இல்லை என்றும் தனக்கு நடக்கும் அநீதிக்கு எதிராக அவர் தொடர்ந்தும் குரல் கொடுப்பார் என்றும் அவர் மேலும் கூறியுள்ளார். அத்துடன் தற்போதும் ஒரு சந்தேக நபர் மட்டுமேயான சுரேஷ் சலே மிகவும் கொடூரமான முறையில் நடத்தப்படுவதாகவும் அதில் எந்த ஒரு நீதியும் இல்லை என்றும் அவர் சாடியுள்ளார். இலங்கை பிரதேச செயலாளர்கள் மற்றும் உதவி பிரதேச செயலாளர்கள் சங்கம் நாளை முதல் பொதுமக்கள் தினமாக ஒதுக்கப்பட்டுள்ள திங்கட்கிழமைகளில் நடத்தப்படும் எந்தவொரு உத்தியோகபூர்வ கூட்டங்களிலும் தங்களால் கலந்து கொள்ள முடியாது என்று தெரிவித்துள்ளது. பொதுமக்கள் தினமான திங்கட்கிழமைகளில் அமைச்சகங்கள் மற்றும் அரசியல் தலைமைகளால் நேரடி அல்லது இணையவழி கூட்டங்கள் நடத்தப்படுவதனால் தங்களை நாடி வரும் பொதுமக்களுக்கு பெரும் அசௌகரியங்கள் ஏற்படுவதாக சங்கம் குறிப்பிட்டுள்ளது. அரசு நிர்வாக சுற்றறிக்கை இலக்கம் 27/2023 படி பொதுமக்கள் தினத்தில் அதிகாரிகள் தங்களது அலுவலகங்களில் தங்கியிருந்து மக்களின் பிரச்சினைகளை தீர்ப்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. மேலும் அந்நாளில் எந்தவொரு உத்தியோகபூர்வ கூட்டங்களையும் நடத்தக்கூடாது எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பொதுமக்களின் நலனை கருத்தில் கொண்டு இந்த தீர்மானம் நாளை முதல் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக சங்கத்தின் தலைவர் ஆர் செந்தில் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் அமைக்கப்பட்டிருந்த விசா கோடுகள் அடையாளம் தெரியாத நபர்களால் உடைத்து சேதமாக்கப்பட்டவை தொடர்பில் அங்கு கடமையில் இருந்த 3 காவலாளிகளிடம் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். இந்நடவடிக்கை நேற்று முன்தினம் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த வெசாக் பண்டிகையை முன்னிட்டு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கல்வி பயிலும் சிங்கள மாணவர்களால் பல்கலைக்கழக வளாகத்தினுள் விசா கோடுகள் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. இவ்வாறு அலங்கரிக்கப்பட்டிருந்த விசா கோடுகள் இரவு வேளையில் இனம் தெரியாத சிலரால் உடைத்து சேதமாக்கப்பட்டிருந்தன. இச்சம்பவம் குறித்து கப்பாய் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டு தீவிர விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தன. இதன் தொடர்ச்சியாக வெசாக் தினத்தன்று பல்கலைக்கழகத்தில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த 3 காவலாளர்கள் நேற்று முன்தினம் கோப்பாய் போலீஸ் நிலையத்திற்கு அழைக்கப்பட்டு அவர்களிடம் வாக்குமூலங்கள் பெறப்பட்டுள்ளன என்று போலீசார் தெரிவித்தனர். வடக்கு மாகாண சபைக்கு காவல்துறை மற்றும் காணி அதிகாரங்களை வழங்கும் தேச துரோக நடவடிக்கையை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க முன்னெடுக்க மாட்டார் என்று நாங்கள் நம்புகின்றோம் என முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் மேலும் தெரிவித்த அவர், மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட்டால் பிரச்சனை இல்லை, ஆனால் தேர்தலை நடத்தி வடக்கு மாகாண சபைக்கு காவல்துறை மற்றும் காணி அதிகாரங்களை வழங்கினால்தான் பிரச்சனை ஏற்படும். இலங்கையில் இதுவரை ஆட்சி புரிந்த எந்த ஒரு ஜனாதிபதியும் இந்த வேலையை, அதாவது காவல்துறை காணி அதிகார பகிர்வை செய்யவில்லை. தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவும் இதே அணுகுமுறையை பின்பற்றுவார் என்று நாங்கள் நம்புகின்றோம். சிலவேளை காவல்துறை மற்றும் காணி அதிகாரிகளை வழங்கினால் இந்த நாடு பெடரல் ராஜ்யமாகும். அவ்வாறு நடந்தால் இதுவரை காலமும் பாதுகாத்து வந்த ஒற்றையாட்சி முறைமை இல்லாமல் போகும். இது தேச துரோக நடவடிக்கையாகவே அமையும். இவ்வாறானதொரு செயலை ஜனாதிபதி செய்வார் என்று நாங்கள் நம்பவில்லை என்று தெரிவித்தார். காங்கேசன்துறை முதல் மன்னார் வழியாக கட்பெட்டி வரையிலான கடலோர பகுதிகளில் காற்றின் வேகம் அவ்வப்போது மணிக்கு 60 முதல் 70 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மறு அறிவிப்பு வரும் வரை அப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று மீனவர்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள். நந்திக்கடல் வெறுப்பை உமிழ்ந்து கொண்டிருக்கின்றது. தமிழ்ச்செல்வனின் தலைக்கு மேல் இருந்து புலனாய்வு தகவல்களின் உரிமையாளரிடம் பழிவாங்கும் நடவடிக்கை எடுக்கப்படுகின்றது. ஷானி அபேசகரவின் சித்திரவதையில் மாவீரன் இறக்க நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். நந்திக்கடல் வெறுப்பு இவ்வாறு நிரப்பப்படுவதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். சுரேஷ் சலைவுக்காக குரல் கொடுப்போம் என தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். பயங்கரவாத தடை சட்டத்தில் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள சுரேஷ் சலை தொடர்பில் தனது உத்தியோகபூர்வ முகப்புத்தக பதிவில் அவர் மேற்கண்டவாறு பதிவேற்றம் செய்துள்ளார். அந்த பதிவில் மேலும் குறிப்பிடப்பட்டிருப்பதாவது, நான் ஒரு எதிர்பாராத சூழ்நிலையில் ஷலை என்பவரை அடையாளம் கண்டு கொண்டேன். கருணா அம்மான் 2004ஆம் ஆண்டு விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்து விலகி புலிகள் அமைப்புக்கு எதிராக போராடினார். இதன் பின்னர் விடுதலை புலிகள் அமைப்பு கருணா அம்மானை அனைத்து உத்தியோகபூர்வ பதவிகளில் இருந்தும் நீக்கியது. அதன் பின்னர் கருணா அம்மான் தப்பியோடினார்.
இந்த செய்தியை அறிந்தவுடன் ஜேவிபியின் தலைவர் சோமவன்ச அமரசிங்க என்னை அழைத்து உடனடியாக ஜனாதிபதியை சந்தித்து இது குறித்து உண்மைத்தன்மையை அறிந்து கொள்ள வேண்டும் என்று கூறினார். நான் உடனடியாக அமைச்சர் மங்கள சமரவீரவை அழைத்தேன். ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்க சுமார் அரை மணி நேரத்துக்கு பிறகு என்னை அழைத்து ஜனாதிபதி மாளிகைக்கு வருமாறு எங்களுக்கு அழைப்பு விடுத்தார். அது சிங்கள புத்தாண்டு காலம். சோமவன்ச அமரசிங்க, நான் மற்றும் நந்தன குணத்திலக்கு, தில்வின் செல்வா சரியாக ஜனாதிபதி மாளிகைக்கு சென்றோம். சுமார் அரை மணி நேர தாமதத்துக்கு பிறகு ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க நாங்கள் தங்கியிருந்த அறைக்கு வந்தார். நிலைமையை விவரிக்குமாறு ராணுவ தளபதிக்கு குறிப்பிட்டார். அதை நாங்களும் ஏற்றுக்கொண்டோம். ராணுவ தளபதி அதற்கு அனுமதி வழங்கி என்ன நடக்கிறது என்பதை வரைபடத்தின் மூலம் விளக்குமாறு எனக்கு முன்னதாக விருப்பம் அளிக்கும் வகையில் தோன்றி அந்த இளம் ராணுவ அதிகாரியிடம் பொறுப்பை ஒப்படைத்தார். அவர் ஒவ்வொன்றாக நடந்த சம்பவங்களின் சங்கிலி தொடர் குறித்தும் அதற்குள் மறைந்திருக்கும் உண்மைகள் குறித்தும் இலங்கை அரசு ஏன் இந்த போக்கை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்கான காரணம் குறித்தும் கருத்து தெரிவித்தார். கருணா அம்மான் தொடர்பான இந்த சம்பவத்தை முன்வைத்து அந்த இளம் அதிகாரி, நான் இதுவரை கண்டிராத அளவுக்கு மிகவும் சிறப்பாகவும் தொழில்முறை சார்ந்தவராகவும் எனக்கு தோன்றியதனால் என்னுள் ஒரு தெளிவும் முடிவும் ஏற்பட்டது என்றும் கூறினார்.